என் அன்பு பிள்ளையே, சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை, பெற்ற பிள்ளைகளும் தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே. நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல குழந்தையாயிருப்பேன். அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன். துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாயிருப்பேன். இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணி காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே. ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன். விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா. விட்டு விட்டால் கும்மிருட்டில் சிக்கிக் கொள்வார். சூரியனை பார்ப்பார், ஆனால் வெளிச்சம் கிடைக்காது. கண்களை மூடுவார், துக்கம் வராது. நன்மை செய்ய நாடுவார், தீங்காக முடியும். அன்பை விதைக்க நினைப்பார், வெறுப்பை அறுவடை செய்வார். காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்தி என்னை அடையவா. மாறாக விழித்துக் கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும். கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும். எதற்கும் தயாராக இரு. உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு. கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன். யாமிருக்க பயம் ஏன் உனக்கு? கலங்காதே தங்கமே. உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. கவலை வேண்டாம். நான் வந்து உன்னை பாதுகாப்பேன். வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே. தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும். சற்றே விலகியிரு. அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு. அங்கேயே தேங்கி விடாதே. எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை. அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. எல்லாம் நன்மைக்கே. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம். எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன? என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? எதற்காகவும் கலங்காதே. நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே. எனக்கு நொடி பொழுது போதும். அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன். மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே. கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது. நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். சாயப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன். மனம் தளராதே. காத்திரு. பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம். உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை. தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம், ஆணவம். எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம்.
என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய். நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே. எளிமையாக இரு, பற்றற்று இரு. என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கான நேரம் வரும் வரை சற்றே காத்திரு. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர்காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான். அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன். எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. நான் மாற்றி அமைப்பேன். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய. எண்ணிக்கை கூட பூஜ்ஜியத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது. உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை, உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம் தங்கமே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். தொடங்கும் முன் 1000 முறை யோசி. தொடங்கிய பின் 1000 தடை வந்தாலும் தகர்த்து முன் செல். எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம். உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும். கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம். பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம் பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம். இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒருவரை மட்டம் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள். எந்த படிப்பு படித்தாலும் நாம் தலையெழுத்து என்ன என்பதை படிக்க முடியாது. அதற்கே இத்தனை ஆட்டங்கள். உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. உன்னை விரும்பிய ஒன்றை விட்டு விடாதே. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உண்மை இல்லாத உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்காதே. மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து சஞ்சலப்படாதே. சாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை எவராலும் சபிக்க முடியாது தங்கமே. என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. 2 நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார். உணவு தானம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகமாக இருக்கும். பிறரை மதிக்க பழகு. உன் தகுதி தானே உயரும். வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார்கள். கவனமாக இரு தங்கமே. பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் குழந்தையே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியந்து பார்க்கும்.
இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு. அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்து விடுகின்றது. அவசியம் இல்லாத இடத்தில் அதிகமாக பேசாதே குழந்தையே. உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும். மனமும் சரி, மண்பானையும் சரி. பாராட்டிற்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. செய்யும் துரோகங்களுக்கு அவரவர் மனசாட்சி தரும் தண்டனையே போதுமானது. மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே. என் தங்கமே, படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது. உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல, அதற்கு பெயர் துரோகம். அவன் நாடாத எதுவும் நடக்காது. அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும். மெதுவாக பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள். ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல. நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள். அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாளியாக்காமல் பார்த்துக்கொள். எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையே. வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு. உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். உனக்கு பலமாய் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய். பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தான் தவறு குழந்தை. எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும். கணிக்கவே முடியாது. ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றால் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும், குத்தத்தான் செய்யும். அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது. நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும். வாழ்விலும் சரி, பாதையிலும் சரி. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள்
என்றுமே வழி தவறி சென்றதே இல்லை. தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது. உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும். விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். விதையானாலும் சரி, வினையானாலும் சரி, நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே. எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாகும். நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள்: பழைய உடை, ஏழை நண்பர்கள், எளிமையான வாழ்க்கை, வயதான நம் தாய் தந்தை. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே. வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை. வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. இதுதான் கலியுகம். நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை. நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே. கலங்காதே. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.